ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காமமும் காதலும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாருடனும் கள்ள தொடர்பில் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இந்த அறிகுறிகள் உங்ககிட்ட இருந்தால் அது பொய்யம். வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம். இன்றைய நாளில் பெரும்பாலான தம்பதிகள் உறவில் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறார்கள். இது வேறொருவருடன் கள்ள தொடர்பில் ஈடுபடக்கூட வழிவகுக்கும். திருமணத்திற்கு புறம்பான கள்ள உறவில் ஈடுபடுவது என்பது உடல் ரீதியான தொடர்பு மட்டும் இல்லை, உணர்ச்சி ரீதியான தொடர்பும் உள்ளது. பெரும்பாலான தம்பதிகள் நாங்கள் வேறு ஒருவருடன் தொடர்பு இல்லை என்று மறுத்து பேசுகிறார்கள் அல்லது அப்படி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இதில் நீங்கள் உணராதது என்னவென்றால், ஒரு கள்ள தொடர்பு என்பது பாலியல் ரீதியான தொடர்பு மட்டுமல்ல, பல வகையான தொடர்புகள் உள்ளன. அவற்றில் முக்கியமான ஒன்று உணர்ச்சி ரீதியான தொடர்பு. ஒவ்வொரு சூழ்நிலையும் தனித்துவமானது என்பதால் திருமண உறவிற்கு புறம்பாக உணர்ச்சி ரீதியாக நீங்கள் வேறொருவருடன் தொடர்பில் இருக்கும் அறிகுறிகளை அடையாளம் காண்பது கடினம். இருப்பினும் நீங்கள் உணர்ச்சி ரீதியாக தொடர்பில் இருக்கிறீர்கள் என்பதை குறிக்கும் பொதுவான அறிகுறிகள் பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வேறொருவருடன் தொடர்பில் உள்ளதை உங்கள் துணைக்கு தெரியாமல் இரகசியமாக மறைத்து வைத்திருக்கிறீர்களா? ஆமெனில் அது ஒரு உணர்வு ரீதியான தொடர்பின் அடையாளம். இரகசியங்களை வைத்திருப்பது அல்லது உங்கள் உறவின் தன்மை மற்றும் அளவை பற்றி உங்கள் துணையை ஏமாற்றுவது என்பது உறவில் நீங்கள் செய்யக்கூடிய துரோகம். இது நீங்கள் வேறொருவருடன் உணர்ச்சி பூர்வமான இணைப்பை கொண்டிருக்கிறீர்கள் என்பதை குறிக்கிறது. உணர்ச்சி ரீதியான தொடர்பு என்பது உங்கள் திருமண உறவுக்கு வெளியே உள்ள ஒருவருடன் ஆழ்ந்த உணர்ச்சி ரீதியான தொடர்பை நீங்கள் கொண்டிருப்பதை உள்ளடக்கியது. நீங்கள் உங்கள் தனிப்பட்ட விஷயங்களை பற்றி இந்த நபரிடம் நம்பிக்கையுடன் கோரலாம், உடல் உறவு கொள்ளாமல் உணர்ச்சி பூர்வமான ஆதரவை பெறலாம் மற்றும் உங்கள் வாழ்க்கையின் அந்தரங்க விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். இதுவும் உறவில் உங்கள் துணைக்கு நீங்கள் செய்யும் துரோகமாக சொல்லப்படுகிறது. அதிகரித்த நம்பிக்கை மற்றும் உற்சாகம், அதாவது உங்கள் துணையை விட உணர்ச்சி பூர்வமான ஆதரவு, தோழமை, நிறைவுக்காக ஒரு நபரை நீங்கள் நம்ப தொடங்கினால் அது ஒரு உணர்ச்சிகரமான விவகாரத்தின் அறிகுறியாக இருக்கலாம். இவருடன் பழகும்போது நீங்கள் உற்சாகமாக உணரலாம். இது உங்கள் துணையுடன் உணர்வு பூர்வமான தொடர்பு குறைவதற்கு வழிவகுக்கும். மேலும் இது நீங்கள் வேறொருவருடன் உணர்வு ரீதியான தொடர்பில் இருப்பதை குறிக்கிறது. தனிப்பட்ட செய்திகள், அழைப்புகள் அல்லது மெசேஜ்கள் மூலம் உங்கள் திருமண உறவுக்கு வெளியே உள்ள ஒருவருடன் நிலையான அல்லது அதிகப்படியான தொடர்பு எச்சரிக்கை அறிகுறியாக இருக்கலாம். உங்கள் துணையுடன் தரமான நேரத்தை செலவிடுவதை விட இவருடன் தொடர்பு கொள்வதற்கு முன்னுரிமை கொடுப்பதை நீங்கள் கண்டால் அது உணர்ச்சிகரமான தொடர்பில் நீங்கள் இருப்பதை குறிக்கிறது. இது நபருடன் நீங்கள் தொடர்பில் இருப்பதையும் காட்டுகிறது. இது உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே பெரிய இடைவெளியை ஏற்படுத்தும். வேறொருவருடன் இணைக்கும் உணர்ச்சி தொடர்பானது உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே உணர்ச்சி ரீதியான தூரத்தை ஏற்படுத்தும். இது உங்கள் கூட்டாளரிடமிருந்து விலகுவதற்கு வழிவகுக்கும். உங்கள் உறவில் நீங்கள் குறைவான ஆர்வத்தோடு ஈடுபடலாம் அல்லது முதலீடு செய்யலாம். மேலும் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் உணர்ச்சி மற்றும் உடல் ரீதியான நெருக்கம் குறையலாம். உங்கள் எண்ணங்கள் மற்றும் கற்பனைகள் மற்ற நபரை சுற்றி மையமாக இருக்கலாம். இது உங்களை உங்கள் கூட்டாளரிடமிருந்து தூரமாக விலக்கி வைக்கும். வேறொருவருடன் உங்களுக்கு இருக்கும் தொடர்பு குறித்து நீங்கள் குற்ற உணர்ச்சியாக உணர்ந்தால் அல்லது உங்கள் பங்குதாரர் இவருடனான உங்கள் உறவை கேள்வி கேட்கும்போது தற்காத்து கொள்ள தொடங்கினால் அது ஒரு உணர்ச்சிகரமான விவகாரத்தின் தெளிவான அறிகுறி. உறவுக்கு வெளியே உள்ள ஒருவருடனான ஆழ்ந்த உணர்ச்சி தொடர்புகள் மறைக்கப்படும் போது அல்லது குறைத்து மதிப்பிடப்படும் போது குற்ற உணர்வும் தற்காப்பு உணர்வும் எழுகிறது. எனவே நீங்கள் உணர்வு ரீதியாக வேறொருவருடன் தொடர்பில் உள்ளதையும் இது குறிக்கிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.